கமலஹாசன் பேசினது அறிவுபூர்வமான பேச்சா முட்டாள்தனமான பேச்சாங்கிறத நம்ம இப்போ நான் சொல்கிற விஷயத்தை கேட்டுட்டு இது அவங்களே முடிவு பண்ணணும். கண்டிப்பாக நம்ம வீடியோ பார்க்குறவங்களே அரசியல்வாதி திசை திருப்பவான். இன்னொன்று அவனும் முட்டாள். கமலஹாசன் பேசுனது முட்டாள்தனமான பேச்சு எப்படி சொல்கிறோமோ அது மாதிரி அதை ஆதரித்து பேசுகிற அரசியல்வாதி பூரா முட்டாள்தனமாக தான் நம்ம இது பண்ணியிருக்கான். கமலஹாசன் பாராட்டுறபடி பேசலை. நீங்கள் ஒரு பார்லிமெண்ட்டில் பேசுகிறீங்கன்னா பொறுப்போட பேசணும். நீங்கள் சொல்கிற விஷயங்கள் இதுக்கு நாட்டில் நடந்த விஷயமா இருக்கணும். இவர் பார்லிமெண்ட்டில் இதாக பொறுப்பேற்கிறாரு, எம்பியாக பொறுப்பேற்கிறாருன்னா அது சம்மந்தமான விஷயங்களை பேசலாம். நீங்கள் வந்துக்கிட்டு நான் காந்தியுடைய ஈவேராவுடைய பேரன்னு சொல்கிறீங்க. நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். காந்தி ஈவேரா ரெண்டு பேர்த்துக்கும் ஒரு பேரன்கிறாரு. ரெண்டு பேரும் ஒரே கொள்கை உடையவங்களா? இல்ல. காந்தி நாட்டுக்கு சுதந்திரத்துக்காக போராடினவர். ஈவேரா வெள்ளைக்காரன்ட்ட இந்த நாட்டுக்கு சுதந்திரம் கொடுக்காதுன்னு சொன்னவர். காந்தி சுதந்திரத்துக்காக போராடி ஜெயிலுக்கு போனவர். ஈவேரா சுதந்திரம் கிடைச்ச அன்னைக்கு கருப்பு கொடி ஏற்றினவர். அப்போ ரெண்டு முரண்பட்ட கொள்கை உள்ள தலைவர்களை சொல்லி அவங்க ரெண்டு பேர்த்துக்கு நான் பேரன்னா கேட்குறவங்க எப்படி கேட்டுட்டு இருப்பாங்க? அடுத்தது அவர் பேசுனதுல முட்டாள்தனமான பேச்சு. அடுத்தது என்னன்னா, ஈவேராவால் தான் நான் இப்போது தமிழ் பேசி கொண்டிருக்கிறேன்னு சொல்கிறார். நான் இன்னைக்கு தமிழ் பேசுகிறதுக்கு ஈவேரா தான் காரணங்கிறார். சரி, ஈவேராவால் தமிழ் பேசுகிறீங்கன்னு நிர்மலா சீதாராமன் சொல்கிறாங்க. ஈவேராவால் தமிழ் பேசுகிறேன்னு சொல்கிறீங்க. ஈவேராவே தமிழை பற்றி என்ன சொல்லியிருக்காரு? அவருடைய விடுதலை பத்திரிக்கையில் 1960களில் அவருக்கு விடுதலை பத்திரிக்கையில் எழுதுனதை படிக்கிறாங்க. அதில் ஈவேரா என்ன சொல்கிறாரு? தமிழ் இதை பற்றி சொல்லும்போது தமிழை படித்தீங்கன்னா பிச்சை கூட கிடைக்காது அப்படின்னு சொல்கிறாரு. அதை அவங்க எடுத்துக்காட்டி என்ன சொல்கிறாங்க? தமிழை படித்தா பிச்சை கூட கிடைக்காதுன்னு சொன்னவர் ஈவேரா. ஆனால் நீங்கள் நான் இன்னைக்கு தமிழ் பேசுகிறதுக்கு காரணமே ஈவேரான்னு சொல்கிறேன்னா எப்படி பொருத்தமாக இருக்கும்னு கேட்டேன்.